விஜய் வந்து உண்மையை சொல்லி விஜயை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள்லாம் காரணமான பசுபதி ராகினிக்கு தரமான ஆப்பு அஜய் மூலம் கிடைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. நம்ம காவேரி வந்து நின்னதாங்க ரொம்பவே சூப்பரு. இப்போவாச்சும் காவேரி வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம விஜய் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க போலீஸ்காரர்கிட்ட, இந்த தப்பை நான் செய்யவே இல்லை, மின்னலோட அம்மா அப்பா சாவுக்கு நான் காரணமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்த பழியையுமே விஜய் மேலே வந்து அன்பு தூக்கி போகிறாரு. இல்லை இவன் நடிக்கிறான், இவன் சொல்லி தான் நான் பண்ணேன், இவன் சொத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரினால் ஒன்றுமே பண்ண முடியலை. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே காவேரி வீட்லையுமே அடுத்தடுத்து வந்து ஃபோன் கால் வந்துட்டுருக்குது. அவங்களையுமே எப்படியோ அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்குறாங்க. விஷயம் தெரிஞ்சு தாத்தா வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த விஷயம் வந்து தாத்தாவுக்கு தெரிய வருது. செம்மையாக கோவப்படுறாங்க அன்பு மேலே. ஏன்டா நன்றி கெட்ட ஜென்மமே, உனக்காக விஜய் எவ்வளோ பண்ணியிருக்கிறான், அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துருந்தா நீ இப்படி விஜய்க்கு எதிராக வந்து பண்ணியிருப்பியா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அச்சோ என்ன மாமனாரே, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கூட இதில் பங்கு தானே இருக்குது, என்ன மொத்தமாக குடும்பத்தோடு பிளான் பண்ணி என்ன பண்ண சொல்லிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே, என்ன மாட்டி விட்டு நீங்களாம் தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவுக்கு மட்டும் இல்லாமல் விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னா சித்தப்பான்னு கூட பார்க்க கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன், இதுக்காக இந்த மாதிரிலாம் கேவலமாக நடந்துக்கிற, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், உண்மையை மட்டும் நான் நிரூபிச்சினேன்னா அவ்வளோதான், நீ கடைசி முடிய ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் அன்புக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது. இவன் உண்மையை நிரூபித்தாலும் நிரூபிச்சிருவான், அவ்வளோதான், நம்ம கதை என்ன ஆக போதும்னு தெரியல, இந்த பசுபதி பேச்சை கேட்டு நம்ம தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பயத்தோடு இருக்கிறாரு. ஆனால் வெளியே கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா காட்டிக்கல. என்னப்பா நீ எப்படி உண்மையை நிரூபிக்க முடியும், உண்மையே இது தானே, இப்படிலாம் வந்து நீ கோவப்பட்டா நீ சொல்கிறதா உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே விஜய் வந்து வெறுப்பேற்றி பார்க்குறாங்க. பசுபதிக்கு ராகினிக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொன்னதை விட ரொம்பவே சூப்பராக இந்த அன்பு நடிக்கிறானே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்திங்கன்னா சீண்டி பார்க்குறாங்க. நீ எதுக்கு இங்கே தேவையில்லாமல் வந்திருக்கிற, நீ எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அப்படி ரொம்பவே பக்காவாக பிளான் பண்ணி விஜய் இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுருக்குறோம், உன்னால் என்ன பண்ண முடியும், கிளம்பு வீட்டுக்கு, வீட்டை பார்த்து போ, அதான் உனக்கு நல்லது, நீயும் இங்கே இருந்தேன்னா அசிங்கப்பட்டு போகிறதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. உடனே காவேரிக்கு பயங்கர கோவம் வருது. அச்சி வாய முடுங்க கேடுகட்ட ஜென்மங்களா, உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துட்டு கெத்தாக என்கிட்டயே பேசுகிறீங்களா, இந்த காவேரி நினச்சா ஒரு விஷயத்த வந்து முடிக்காமல் விட மாட்டா. இப்போது நீங்கள் என்னோட உசுறு என்னோட விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறீங்க, அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்டேஷனில் இருந்து அவரை நான் வெளியே கொண்டு வருவேன், நீங்கள் கடைசி முடிய கம்பின்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கெத்தாக சவால் விடுறாங்க. காவேரி பயங்கர கோவத்தில் பேசுகிறாங்க. இதை பார்த்தா நம்ம ராகினிக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. பசுபதி எப்படி மிரண்டே போயிடறான்னு தான் சொல்லணும். ஆனாலுமே கொஞ்சம் கூட வந்து அதை வெளியே காட்டிக்காமல் இங்கே நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க ராகினி. ஏ காவேரி, நீ இப்படிலாம் வந்து டைலாக்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, இந்த விஷயத்தில் உன்னால் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, கிளம்பிக்கிட்டே இரு, தேவையில்லாமல் உன் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா ராகினி, பார்க்க தானே போகிற, யாரை அசிங்கப்பட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விஜயை நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன், அவர் மேலே எந்த தப்பு இல்லை, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் காரணமாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன கதிக்கு ஆளாக போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா மறுபடியுமே நம்ம காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. யாருக்குமே தெரியாமல் தனியாக வந்து பேசுகிறாங்க. என்ன காவேரி, நீ இப்போ எங்கே இருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன ஏன் அக்கா இப்படி வந்து கேட்குறா அப்படின்னு வந்து காவேரிக்குமே சந்தேகமாக இருக்குது. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் என்னாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏ காவேரி, என்கிட்ட மறைக்காத, நீ பேசுகிற விதத்தில் எனக்கு தெரியாதா, ரொம்பவே பதட்டத்தோடு வந்து பேசுகிற, என்னாச்சு சொல்லு என்கிட்ட அப்படின்னு வந்து கேட்கும்போதும் இங்கே காவேரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கங்காவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. சரிடி, நீ எதுக்கு அங்கே போன, உன்னால் என்ன பண்ண முடியும், சரி விஜய் பார்த்துட்டேன்னா நீ சீக்கிரம் கிளம்பி வா, அம்மா வேற பாவம் ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா நான் வரந்தட்டிக்கு கொஞ்சம் நேரம் நீ சமாளி ப்ளீஸ், என்னால் வந்து விஜய் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட வந்து தாத்தா வந்து பேசுகிறாரு. என்னம்மா காவேரி, விஜயை வெளியவே எடுக்க முடியாது போலயே, அந்த அன்பு பையன் இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டான், நம்ம விஜய் மேலே இல்லை செய்யாத பழியே இப்படி போட்டிருக்கிறானே
அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, கண்டிப்பாக விஜயை கூப்பிட்டு வந்துடலாம் வெளியே. நீங்கள் வேணால் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ என்ன பண்ணுவ காவேரி ஒரு ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "அதுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி வந்து நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நிவின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நிவின் கிட்ட இந்த மாதிரி, "எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு நிவின். அந்த அஜய் எங்கே இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிச்சி அவனை இங்கே இழுத்துட்டு வா. அவன் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக விஜயை நம்ம வெளியே கொண்டு வர முடியும்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அஜயை தேடி கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்குறாரு. "ஒழுங்காக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீயே வந்து சொல்லிட்டா நல்லது. இல்லைன்னா நீ உயிரோடையே இருக்க மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து அஜய் பேசினதை எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இங்கே தாத்தாவுமே பார்த்திங்கன்னா வர வச்சுறாங்க. தாத்தாமே வந்து அஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரொம்பவே ஆசை வார்த்தையில் வந்து பேசுகிறாங்க. "இங்கே பாருப்பா அஜய், நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். எல்லாமே உன் பொண்டாட்டி பேச்சையும் உன் மாமனார் பேச்சை கேட்டுட்டு தான் நீயும் அப்பாவும் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நீ மட்டும் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டு விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து சொல்லிட்டா போதும். என்னோட சொத்தில் பாதி உனக்கு எழுதி வச்சிடுறேன். இப்போ பாரு, இந்தா என் கையிலேயே வந்து அதுக்கான டாக்குமெண்ட் இருக்குது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. "அப்படியா தாத்தா, உண்மையாகவே எனக்கு தந்துடுவீங்களா சொத்தை?" அப்படி வந்து கேட்குறாங்க. "கண்டிப்பாக அஜய், நீ நம்பு தாத்தாவை. தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதா? கண்டிப்பாக என் சொத்தில் பாதி உனக்கு தான். நீ மட்டும் விஜய் எப்படினாலும் வந்து வெளியே கொண்டு வந்துரு. சரியா? நான் அடுத்த நிமிஷமே வந்து என்னோடய சொத்தில் உனக்கு பங்கு தந்துடுவேன்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேட்ட அஜய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. "சரிங்க தாத்தா, நான் போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். ஆமாம், நீங்கள் எல்லாருமே நினைக்கிறது கரெக்டு தான். ராகினியும் பசுபதி தான் வந்து இப்படிலாம் பண்ண சொன்னாங்க. அப்பா தான் ஆக்சிடென்ட் பண்ணது, அது மட்டும்தான் உண்மை. மற்றது அப்பா சொன்ன விஷயம் எல்லாமே பொய். அவங்க வந்து பிளான் பண்ணி கொடுத்தது தான் இந்த மாதிரி. சொன்னால் வந்து அண்ணன் வந்து ஜெயிலுக்குள்ளே போகட்டும், காவிரி லைஃப் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. எல்லாத்தையுமே இது நிவின் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாரு. இங்கே அஜயை வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிவின் கூப்பிட்டு வராரு. தாத்தாவுமே பார்த்திங்கன்னா கூடவே வராங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜயும் காவிரியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரருமே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிறாரு, "உங்கள் மேலே தான் அப்போது வந்து தப்பு இருக்குது, நீங்கள் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கிறீங்க" அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம தாத்தா வந்து இங்கே நம்ம காவிரி விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. "ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிவின் இருந்துக்கிட்டு அஜயை வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. "ஒழுங்கு மரியாதையை நீ உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா அவ்வளோதான், உனக்கு தான் பிரச்சனை. நீ பேசின ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீயா சொல்லிட்டா ஒன்றும் இல்லை. நாங்களாக வந்து உண்மையை நிரூபித்தா நீயும் கடைசி முடிய ஜெயிலில் இருக்கணும் உங்கள் அப்பா கூட" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜய் வந்து ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் மறைக்காமல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பசுபதி அண்டு அன்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. "என்ன இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜயை வந்து அன்பு கூப்பிட்றாரு. "டே, என்னடா பண்ணி தொலைச்சிருக்கிற? எதுக்காகடா இப்படின்னு வந்து எல்லாத்தையும் சொன்ன" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "அப்பா, தாத்தா சொத்தில் பாதி எனக்கு பங்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் பேரில் எழுதி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது போதாதா நமக்கு? நீ கொஞ்ச நாள் உள்ளக்க இருந்துட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், சரியா? சொத்தே நம்ம பக்கம் வரப்போகுது, அப்புறம் என்ன கவலை" அப்படின்னு வந்து லூசுத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. "உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்டா. ஒரு சொத்துக்காக அப்பா ஜெயிலுக்குள்ளே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறியே" அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினிக்கு வந்து இது தரமான ஆப்பு தான். ராகினி வந்து செம்மையாக கோவப்படுறாங்க, அழுகுறாங்க. அஜயை பிடிச்சி கேவலமாக திட்டுறாங்க. "உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? சொத்து தரேன்னு சொன்னாங்கன்னா நீ வந்து என்ன வேணாலுமே பண்ணுவியா? என்னை பற்றி யோசிக்கலையா? அப்போ நான் அசிங்கப்பட்டால் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டுருக்குறாங்க. இந்த ராகினிக்கெலாம் இதெல்லாம் தேவை தான். ராகினியை வந்து இப்படியே சும்மாவே விடக்கூடாது. ராகினி பசுபதியுமே பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடணும். அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜய் பேசினதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்குமே தெரிய வருது. அதனால்
விஜய வந்து வீட்டுக்கு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி, விஜய் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு வெண்ணிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாகுது. இந்த ராகினி, பசுபதிலாம் பார்த்திங்கன்னா கோவத்தில் இருக்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு ராகினிகிட்ட வந்து சவால் விட்டது மாதிரியே பார்த்திங்கன்னா பண்ணிட்டேல, இப்போ மூஞ்சி எங்கே வச்சுக்குவ, அசிங்கப்பட்டியா, உனக்கெலாம் இப்படிலாம் பதில் சொன்னால் பத்தாது, என் கையில் தான் வந்து நீ அடி வாங்கி சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி செம்மையாக வெளுத்துப்பாங்கிறாங்க ராகினியும். ராகினி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. வெண்ணிலா பிரச்சனை சீக்கிரமே முடிவுக்கு வந்து நம்ம காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் காவேரியோட குடும்பத்துக்கு தெரிய வந்து நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.